ஹலோ மக்களே, நம்ம அங்கே திருப்பத்தூர் ஜவ்வாது மலை அடுத்த காளியம்மன் கோயிலுக்கு தான் இருக்கோம். ஜவ்வாது மலையிலே மிக பிரம்மாண்டமான காளியம்மன் கோயிலுக்கு தான் இருக்கோம். நம்ம காளியம்மன் கோயில் எப்படி ப்ரோக்ராம் நடக்குது என்னன்றத ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்கிறேன். அதாவது நம்ம ஜவ்வாது மலையில வந்து பாத்தீங்கன்னா 32 வில்லேஜ் இருக்கு. அதாவது 32 வில்லேஜ்ன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெல்லிவாசல் நாடு, புதூர் நாடு, புங்கப்பட்டு நாடு. அதாவது நெல்லிவாசல் நாடுல ஒரு 8 கிராமங்களும் 8 கிராமம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நெல்லிவாசல், நெல்லிப்பட்டு, சேமரை, மேல்பட்டு, வலசை, மலைத்திருப்பத்தூர், மலையாண்டிப்பட்டி, புலியூர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிராமம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதூர் நாடு பஞ்சாயத்துல ஒரு 10 கிராமம் இருக்குது. 10 கிராமம் தான் புதூர் நாடு, மொளலை, அரும்பல்பட்டு, சித்தூர், மேலூர், கீழூர், கோம்பை. அடுத்தது வழுதலம்பட்டு, நடுக்குப்பம், விளாங்குப்பம். இது வந்து ஒரு 10 கிராமமும். அடுத்து புங்கப்பட்டு நாடுன்றது ஒரு ஊராட்சி. அதுல வந்து 14 கிராமம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கொத்தனூர், போலூர், பெரும்பள்ளி, சின்னவட்டானூர், கல்லாவூர், சேர்க்கானூர், கோயிலூர், தகரக்குப்பம், ரங்கசாமுத்திரம், பழையபாளையம், கம்புக்குடி. அங்க வந்து 14 வில்லேஜ் இருக்கு. வசந்தாபுரம் 14 வில்லேஜ் இருக்கு. இந்த 32 வில்லேஜிலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பரம்பரையா அந்த காலத்துல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா இருவாங்க. நான் நிறைய எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு வில்லேஜ்லயும் எப்ப திருவிழா நடக்குது எடிட் பண்ணி ஒவ்வொரு 32 வில்லேஜ்லயும் கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாரம் பொங்கல் முடிஞ்சு அடுத்த வாரம் ஒரு 3 வில்லேஜில் திருவிழா வைப்பாங்க. ஒரு மேல்பட்டுல, அரும்பல்பட்டு, சேர்க்கானூர், இது மாதிரி ஒரு 3 வில்லேஜ்ல ஒரே வேலை. ஆனா இந்த 32 வில்லேஜ் அடுத்தது வந்து இன்னொரு ஹில்ஸ் இருக்குது, ஏலகிரி ஹில்ஸ். ஏலகிரி ஹில்ஸ்ல கிட்டத்தட்ட வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ் மலை வந்து தென்மலைன்றாங்க. தென்மலைன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வரும். தென்மலை அங்க வந்து தாளூர், எருக்கம்பட்டு, நெல்லிவாசல், புள்ளியூர், அங்கே ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த மலை ஹில்ஸ்ல இருக்கிற மக்கள் வந்து இந்த பங்குனி உத்தரம் இருக்கும் அந்த செவ்வாய்க்கிழமை வந்து எங்கேயுமே வந்து திருவிழா வைக்க கூடாது. இது வந்து பாரம்பரியமா வந்து ஜவ்வாது மலையில வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஏன் எதனாலன்னா இங்க வந்து நம்ம காளியம்மன் தான் பெரிய கோயில் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காளியம்மன் கோயிலுக்கு திருவிழா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கிறதுனால 32 வில்லேஜ் மீதி அந்த 3 ஹில்ஸ்ல இருக்கிற மக்கள் வந்து எங்க இருந்தாலும் அந்த வெளியில இருந்தாலும் இந்த திருவிழாக்கு வந்து கலந்துக்குவாங்க. இது வந்து பாரம்பரியமா நடந்துட்டு வருது. இங்க திருவிழான்னா எப்படி நடக்கும், என்ன ப்ரோக்ராம்னா இங்க திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து நம்ம திங்கக்கிழமை தான் இப்ப லைவ்ல பேசிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை என்னென்ன நடந்துச்சுன்னா அதாவது இங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற நம்ம திருவிழான்னா தெரியும், எல்லா போய் நம்ம தொழிலுக்காக வெளியூர் போயிடுவோம். ஆனா இந்த 3 வில்லேஜ் திருவிழான்றதுனால இங்க இருக்கிற மாணவர்கள், வெளியில இருக்க ஒர்க் பண்றவங்க எல்லாமே இங்க வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து கொடியேற்றுதல் நடைபெற்றது. அதை கொடியேற்றுறதுன்னா என்னன்னா அங்கங்க நம்ம நார்மலா வந்து நம்ம தோரணம் கட்டி ஒவ்வொரு 3 வில்லேஜ் இருக்கு. 3 வில்லேஜ்லயும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காளியம்மன் கோயிலுக்கா இருக்கும். காளியம்மன் கோயிலுக்கா இந்த 4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் வந்து ஒரு 9 o'clock வந்து கொடியேற்ற நடைபெறும். தோரணமெல்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணிட்டு நம்ம லைட் செட்டிங்ஸ் எல்லாமே போட்டு நாளைக்கு திருவிழான்றதால செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இரவு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நாட்டு பூசாரின்டுவாங்க. நாட்டு பூசாரி என்பது என்ன பண்ணா இங்க இருக்கிற நம்ம நடுக்குப்பம், மேக்சிமம் நடுக்குப்பத்துல இருக்கிறதா நம்ம நாட்டு பூசாரி. இங்க வந்து பரம்பரையா அவங்க தாத்தா அப்படி பரம்பரையா வந்து பூசாரி, அதாவது தெய்வத்தை வந்து அதை அழைக்குவாங்க. அதாவது பாடி எந்தெந்த வில்லேஜ்ல இருந்து தெய்வத்தை வந்து நம்ம பாட்டு பாடி அழைப்பாங்க. இது கிராமம் பாரம்பரியமா அந்த கிராமத்துல வந்து பாரம்பரியமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இரவு இப்ப நடந்தது. இப்ப லைவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு நடந்தது. அதாவது என்ன ப்ரோக்ராம், அப்ப நடுக்குப்பத்துல இருந்தா நாட்டு பூசாரி இருப்பாங்க. நடுக்குப்பத்துல இருந்து இங்க காளியம்மன் கோயிலுக்கு அங்கிருந்து மேளம் தாளத்தோட நாட்டு பூசாரியை வந்து அழைச்சிட்டு வந்து இங்க வந்து காளியம்மன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலை ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம சன்னதியில. அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம 3 வில்லேஜ் எல்லாம் கலந்து அந்த தேர் எடுத்துக்கிட்டு சேவாட்டம், முயலாட்டம், சேவாட்டம், அந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் இருந்துகிட்டு நம்ம எடுத்து போயிட்டு அதாவது இதனுடைய 3 வில்லேஜோடைய இந்த காளியம்மன் சன்னதின்னு இன்னொன்று இருக்குது. எங்க இருக்குன்னா நம்ம வழுதலம்பட்டு கிராமத்துல தான் இருக்கு. இந்த வழுதலம்பட்டு கிராமத்துல அந்த சன்னதியை வந்து சென்றடைஞ்சிச்சு. அடைஞ்சது பிரகாரம் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன இந்த நாட்டு பூசாரின்றது அங்க அழைப்பு விட்டாங்க. அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதாவது வழுதலம்பட்டுல நம்மளுக்கு அதுன்ற ஒரு நாட்டு பூசாரிக்கு வந்து ஒரு மரியாதை கொடுப்பாங்க. மரியாதை கொடுத்து அங்க வந்து அவங்களுக்கு வந்து பொட்டு இது மாதிரி இட்டு
அவங்கள வந்து ஒரு மேல தாளத்தோட அழைச்சிக்கிட்டு போயிட்டு அந்த அங்க ஒரு காளியம்மன் சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில உட்கார வச்சு இரவு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 32 வில்லேஜ் ஏலகிரி ஹில்ஸ் தென்மலை ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவதற்காக அங்க உட்கார்ந்து இரவு முழுக்க அந்தந்த தெய்வங்களை நாளைக்கு வந்து நாங்க வந்து இந்த திருவிழா வைக்கிறோம். திருவிழா வைக்கிறதுனால நீங்க எல்லா தெய்வங்களும் இங்க வந்து கலந்து காளியம்மன் கோயிலுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அது பாரம்பரியமா அந்த தெய்வங்களை அழைப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டு ஒரு அரும்பல்பட்டுனா அரும்பல்பட்டுல அங்க இருக்கிற பிள்ளையாரு, அங்க இருக்கிற மாரியம்மன், அங்க இருக்கிற நாச்சி கங்கை நாச்சியம்மன், இது மாதிரி ஒவ்வொரு வில்லேஜ்ல மூணு மூணு சாமி தெய்வத்தை வந்து நைட்டு ஃபுல்லா அழைச்சி அங்க வந்து நம்ம காளியம்மன் கோயிலுக்கு வந்து அழைப்பு விடுவாங்க. இது எல்லாம் நைட்டு ஃபுல்லா நடந்த பிறகு காலையில மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா சித்தூர் கிராமத்திலிருந்து அங்க வந்து சிவபெருமாள் இருக்கிறாரு. சிவபெருமாள் எதுக்காக அங்க சிவபெருமாள் இருக்கிறாரு, அதாவது இந்த காளியம்மனுடைய அண்ணன் என்று இந்த பாரம்பரியமா சொல்லிட்டு வருவாங்க. இந்த காளியம்மனுடைய அண்ணன் வந்து சிவபெருமாள் வந்து சித்தூர்ல இருப்பாரு. அங்க சித்தூர் கிராமத்தில் இருக்கிற மக்கள் கவுண்டர் நாட்டாமை இவங்களால கலந்து சித்தூர் கிராமத்தில் இருந்து நம்ம வழுதலம்பட்டு கிராமத்துக்கு வந்து சாமியை வந்து அங்கிருந்து பெருமாள் அப்பனை வேண்டி அங்கிருந்து அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிக்கிட்டு வந்து வழுதலம்பட்டு கிராமத்துல விட்ட பிறகு இப்ப ஒரு 2 மணிக்கு நம்ம நாளைக்கு வந்து ஒரு 2 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வழுதலம்பட்டுல இருக்கக்கூடிய மாரியம்மன் கரகம், நடுக்குப்பத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கரகம், விளாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கரகம், இந்த 3 கிராமங்களில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கரகம் வந்து அங்கங்க ஒரு 3 மணி அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல அங்கங்க சாமிங்களை காலப்பி அங்கிருந்து அந்தந்த வில்லேஜ் ப்ரோக்ராம் பாரம்பரியமான சேவாட்டம் இங்க வந்து ஜவாது மலைனாவே தெரியும் எல்லாருக்கும். சேவாட்டம் தான் ஃபேமஸ். இந்த சேவாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்ல சேவாட்டம் மேல தாளத்தோட வந்து 3 வில்லேஜ்ல இருந்தும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேரோட கரகத்தோட வருவாங்க. வந்து இங்க காளியம்மன் கோயிலுக்கு இந்த இடத்துல தான் வருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த லைன்ல வருவாங்க. இங்க வந்து பொங்கப்பானை எல்லாம் 3 வில்லேஜ்ல ஒவ்வொரு வீட்டுல இங்க என்ன நடக்குதுன்னா மெயினா வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொங்கப்பானை எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் நம்ம ஜவாது மலையில பாரம்பரியமான இது. அந்த பொங்கப்பானை நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் எப்படின்னு. இந்த பொங்கப்பானை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு தோராயமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வழுதலம்பட்டுலன்னா ஒரு 250 வீடு இருக்கும். நடுக்குப்பம்னா ஒரு 200 வீடு இருக்கும். விளாங்குப்பம்னா ஒரு 75 வீடு இருக்கும். இது மாதிரி 3 வில்லேஜ்லயும் 3 இப்ப தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது வழுதலம்பட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வழுதலம்பட்டு கிராம மக்கள் வந்து பொங்கப்பானை வைக்கிறதுக்காக அந்த அடுப்பு மாதிரி நேத்தே பாத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிராம மக்கள் கொடுத்தாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நடுக்குப்பு கிராமம், இந்த பள்ளத்துல கீழே இருக்குங்களா, இங்க வந்து நடுக்குப்பு கிராமம் வச்சிருக்காங்க. அதே சாமி கோயிலுக்கு பின்னாடி வந்து விளாங்குப்பம் கிராமம் வந்து பொங்கப்பானை வைக்கிறதுக்காக நம்ம சொன்னல ஒவ்வொரு வில்லேஜ்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அந்த பொங்கப்பானை வைக்கிறதுக்காக அது வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கரகம் வரும்போது 3 ஊர் வில்லேஜ் அந்த பொங்கப்பானையோட வந்து இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி வந்து இந்த 3 வில்லேஜ், அதாவது விளாங்குப்பன்றது நம்ம அந்த வண்டி இருக்குல்ல, அந்த வண்டிக்கு அந்த ரோட்ல இருந்து வரும். இந்த பக்கம் பின்னாடி வர இந்த ஜோடிச்சிருக்கேன், இங்க இருந்து வழுதலம்பட்டு சித்தூர் சாமி வரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைன் இருக்குங்களா, நீங்க பாத்துட்டு இங்க வந்து நடுக்குப்பம் கிராமத்துல இருந்து சாமி வரும். இந்த 3 கிராம சாமியும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாம் ஒரு இந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு வந்து ஒரு கூட்டம் பயங்கரமா இருக்கும். நம்மளுக்கு இடமே இருக்காது. நாளைக்கு நான் வீடியோ அப்டேட் பண்றேன் எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து அந்த 3 வில்லேஜ் சாமிகளும் ஒன்னா இணையிற இடம். அது ஒரே டைமா நடக்கும். அதை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா பக்தர் கோடிகள் நிறைய காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜவாது மலையில 3 ஊர் சாமி வந்து கொடுத்து வந்து இங்கதான் பாரம்பரியமா நடத்திட்டு வராங்க. அந்த சாமி இங்க ஒன்னா கூடி இந்த இடத்துலதான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடமே நம்மளுக்கு இடமே இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். போயிட்டு இந்த சாமியை இதுதான் காளியம்மன் கோயிலுடைய சுற்று வராரம். இதை சுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாளைக்கு ப்ரோக்ராமும் இருக்கும். இப்படி சுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாளைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சேவாட்டம் சிலம்பாட்டம் இந்த கிரவுண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப 3 வில்லேஜ்லயும் மேல தாளத்தோட வந்திருப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் இது ஃபுல்லா நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சாமிக்கு வந்து தாலாட்டு வச்சிருப்பாங்க. தாலாட்டு இருக்கும். அதை வர நம்ம அந்த சாமியோட அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு முடியும். இப்போ ஒரு 5 மணிக்கு வச்சேன்னா 1 hour முடியும். அலங்காரம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜவாது மலையில வந்து அலங்காரம் நைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாமி தாளாட்டம். அப்புறம் இந்த இடத்துல இப்ப நிக்கிறோமா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெருக்குத்து நாடகம் நடைபெறும். அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் நாடக குழுவினர் நடுக்குப்பம் வில்லேஜ்ல இருந்து ஸ்ரீ தேவராஜ் அவர்கள் தலைமையில வந்து நாளை இரவு ஃபுல்லா இங்க நாடகம் நடைபெறும். நாடகம் நடைபெற்ற முருகன் இரவு வந்து பாத்தீங்கன்னா விடிய காலம் ஒரு
7 மணி 7 மணி வரையும் நாளைக்கு நாடகம் நடைபெறும். 7 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 9 o'clock வந்து பாத்தீங்கன்னா இப்போ பக்தர் கோடிகள் அந்த 3 மலைவாழ் மக்கள் சொல்லியிருந்தல 3 மலைவாழ் மக்கள், அது இல்லாம பார்த்தா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பெங்களூரு, இது மாதிரி அவங்கவுங்க கிராமத்திலிருந்து அவங்கவுங்க சிட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆடு வெட்டுதல் அங்கங்கிருந்து நம்ம கும்மிடிக்கு வந்து அந்த ஆடு வெட்டுவாங்க. ஆடு வெட்டிட்டு பிறகு அன்று ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கூட்டம் எல்லாம் சாமி தரிசனம் போயிருக்கு. அந்த முள்ளிட்டே அடிங்கிடும். அந்த சாமி தரிசனம் அடைஞ்ச பிறகு அன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்போ 3 வில்லேஜ் பிளஸ் சித்தூர் கிராமத்துடைய சாமியும் இருக்கும். இந்த 4 வில்லேஜோட சாமியும் இங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அங்க ஒரு காளியம்மனோட சன்னதி இருக்குது வழுதலம்பட்டு கிராமத்துல. அந்த காளியம்மனோட சன்னதிக்கு வந்து இங்கிருந்து நம்ம 3 கிராம வில்லேஜ் மக்கள் எல்லாம் கலந்து அந்த சன்னதிக்கு போய் சென்றடையும். சென்று அடைந்த பிறகு அன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா நாட்டாமை, வழுதலம்பட்டு நாட்டாமை, நடுக்குப்பம் நாட்டாமை, விளாங்குப்பம் நாட்டாமை, 3 நாட்டாமை முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராமத்துல வந்து அந்தந்த இரவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெருக்குத்தம் நடைபெறும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா ஜவ்வாது மலையில வந்து இந்த காளியம்மன் பிரம்மாண்ட காளியம்மன் கோயிலுக்கு வந்து திருவிழா நடைபெற்று வருகிறது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காளியம்மன் திருவிழா நாளை மறுநாளோட முடியது கிடையாது. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, இந்த திருவிழா முடிஞ்ச வெள்ளிக்கிழமை மாலை கழட்டுதல்னு சொல்லுவாங்க. மாலை கழட்டுறது இந்த அலங்காரம் சாமிக்கு வச்சிருக்கிற தரிசனம் எல்லாம் அதெல்லாம் அலங்காரத்தை கலைக்கிறது ஒரு நாள் வைப்பாங்க. அது நாள் வச்சு அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க. இதுதான் ஜவ்வாது மலையில பாரம்பரியமா நடத்திக்கிட்டு வரக்கூடிய பாரம்பரியம். இதுக்கு நெக்ஸ்ட் நான் வீடியோ என்னன்றதை அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ மக்களே.